ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட திமுக சார்பில் திருச்சி சிவா வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். ராஜ்யசபா தேர்தலுக்கான இடங்கள் தமிழகத்தில் காலியாக இருந்த நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் இன்னும் வேட்பாளர் பட்டியல் முழுமையாக அறிவிக்கப்படவில்லையே என்று நேற்று வரைக்குமே கூட கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்தன. இந்த நிலையில் நேற்று மாலை திடீரென இந்த அறிவிப்பு வந்தது. யார் யார் தமிழகம் தரப்பிலிருந்து பிரதிநிதித்துவப்படுத்த இருக்கிறார்கள் என்று. அந்த வகையில் திமுகவின் திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டன. தற்பொழுது திருச்சி சிவா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஓவர் டு யூ. ராஜ்யசபா தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர்கள் தலைமைச் செயலகத்துல வேட்புமனுவை தாக்கல் செஞ்சுட்டு வராங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில முதலாவதாக ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடக்கூடிய திருச்சி சிவா வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், விசிக எம்எல்ஏ எஸ் பாலாஜி ஆகியோரும் உடனிருப்பதை பார்க்க முடிகிறது. திருச்சி சிவாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 5 முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்கிறார். 6வது முறையாக திமுக சார்பில் அவருக்கு ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவர் ராஜ்யசபா எம்பியாக டெல்லி செல்ல இருக்கிறார். டெல்லியில மாநிலங்களவையில திமுகவுக்காக குரல் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒருவர் திருச்சி சிவா. மாநிலங்களவையில பல்வேறு விவாதங்கள்ல மிகவும் அழுத்தமாக குரல் கொடுத்து வரக்கூடியவர். மீண்டும் அவருக்கு ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை திமுக நேற்று வழங்கிய நிலையில இன்றைக்கு ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள். அதனால இன்றைய தினம் திருச்சி சிவா வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். இதற்கு அடுத்தபடியாக கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். 2 இடங்கள் கூட்டணி கட்சிக்கு திமுக கொடுத்திருந்தது. ஒரு இடம் காங்கிரசுக்கும் ஒரு இடம் தேமுதிகவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களும் அடுத்தடுத்தபடியாக இன்றைக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்யவும் இருக்கிறார்கள். நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ராஜ்யசபா தேர்தலுக்காக திமுக சார்பில் திருச்சி சிவா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோம். தமிழகத்தில் 6 ராஜ்யசபா இடங்கள் காலியான நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் பல்வேறு பெயர்களும் நேற்றுதான் அறிவிக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் திமுக தரப்பிலிருந்து திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதனைத் தொடர்ந்து அதிமுகவில் தம்பிதுரை அவர்கள், பாமகவின் அன்புமணி அவர்கள், காங்கிரஸிலிருந்து கிறிஸ்டோபர் அவர்கள், அதனைத் தொடர்ந்து தேமுதிகவில் இருந்து சுதீஷ் அவர்கள் உள்ளிட்டோரும் ராஜ்யசபா செல்ல இருக்கின்றனர். அந்த வகையில் தற்பொழுது திருச்சி சிவா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருச்சி சிவா என்னும் நான் மாநிலங்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். ராஜ்யசபா காலியிடங்களுக்கான இந்த வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு பெறும் நிலையில் இந்த பதவிகளுக்கான தேர்தல் வரும் 16ஆம் தேதி நடைபெறும். அன்று இவர்கள் அனைவரும் அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்படுவர். அந்த வகையில் தற்பொழுது தமிழகத்தில் 6 ராஜ்யசபா காலியிடங்களுக்கான வேட்புமனு தாக்கல் பணிகள் இன்று நிறைவு பெற்று வருகின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக பிரதிநிதித்துவப்படுத்திருக்கக்கூடிய தலைவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.